துரியோதனன் மற்றும் துரோணர். மரியாதையும் முனைவும் பழந்தமிழ் நாட்டில் ஒளிகொழுவும் ஒளிரும் செளரியத்துடன் தானுமகனாக துரோணர் பிறந்தார். அவரின் பகுத்தறிவும் போர்க்கலைகளிலும் அசத்தலான திறமையும் சிறுவயதிலேயே வெளிப்பட்டது. துரோணர் போர்க்கலையின் மீது தீரா ஆசை கொண்டு பரசுராமரின் சீடராக ஆனார். அவர் போர்த்திறன் கற்றுக்கொண்டதோடு அஸ்திர சஸ்திரங்களின் மர்மத்தையும் அறிந்தார். கல்வி முடிந்த பின்னர் துரோணர் வறுமையில் மிதந்தார். ஒரு நாள் குழந்தைகளுடன் விளையாடிக் கொண்டிருந்த துரியோதனன் அவரை கண்டான். பீஷ்மர் துரோணரின் திறமையை அறிந்து அவரை கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் குருவாக ஆக்கினார். துரியோதனனும் பாண்டவர்களும் அவரிடம் போர்க்கலையை கற்றனர். துரியோதனன் துரோணரை கடைசி வரை மதித்தான். தன் உறவினர்களின் ஒற்றுமை மற்றும் அரசியல் சூழ்நிலைகளை எதிர்நோக்க துரோணரை தனது முக்கிய ஆலோசகராக வைத்தான். குருக்ஷேத்திர போரில் துரோணர் கௌரவர்களின் தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டார். துரியோதனன் அவரிடம் பாண்டவர்களை அழிக்குமாறு கோரினான். அஸ்வத்தாமாவின் மரணச் செய்தி பொய்யாக கூறப்பட்டதால் துரோணர் துக்கத்தில் வீழ்ந்தார். பாண்டவர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவரை வீழ்த்தினர். துரியோதனன் தனது மதிப்பிற்குரிய குருவின் மரணத்தை பார்த்து பெரும் துயரத்தில் மூழ்கினான். ஆனால் அவன் பழிவாங்கும் எண்ணத்தை விட்டுவிடவில்லை. இந்த கதை துரியோதனனுக்கும் துரோணாச்சாரியருக்கும் இடையிலான உரையாடல், மரியாதை மற்றும் போர்க்கால அரசியலின் துல்லியமான வெளிப்பாடாகும். முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும், உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும், வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்.